மறுமையின் அடையாளங்களையும் அவைகள் ஏராளமாக இருந்தாலும் கூட சிறு சிறு அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். அத்தோடு மிக பெரும் அடையாளங்களை விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். இது அடையாளங்களில் உட்பட்டது. கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு காரியம், ஒரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அவர்களின் வழித்தோன்றலிலிருந்து கடைசி வரைக்கும் வரக்கூடியது ஒரே ஒரு காரியம். அந்த காரியம் நிகழ்மையானால், அந்த காரியம் அருமையானால் கியாமத்து நாள் வந்துவிடும். அதுதான் கடைசியாக இறுதியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சீதனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மிஷ்காத்தினுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் ஓரக்குறிப்பாக ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். இப்படி சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்-நுஜூமு அமாலுன் லி அஹ்லி ஸமாஇ வ அஹ்லு பைத்தி அமாலுன் லி அஹ்லில் அர்த். வானத்தில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வானத்தின் பாதுகாப்பு. அதுபோல வ அஹ்லு பைத்தி அமாலுன் லி அஹ்லில் அர்த், இந்த பூவுலகில், இந்த பூமியில் என்னுடைய குடும்பத்தினர்கள் உலகத்தினுடைய பாதுகாவலர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக வரக்கூடிய அந்த சந்ததியினர்கள் கியாமத்து நாள் வரைக்கும் வருவார்கள். அது உலகத்தில் கியாமத்து நாள் வரைக்கும் அது துண்டிக்கப்படாது. அந்த அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று என்னுடைய பாரம்பரியம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக வரக்கூடிய தோன்றப்பட்ட கியாமத்து நாள் வரைக்கும் அது தொடரும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், கியாமத்து நாளையில் அல் மஹ்தி என்று சொல்லக்கூடிய அவர்கள் வருகின்றவரை ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மஹ்தியு மின் இத்ரதி மின் வலதி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, மின் வலதி ஃபாத்திமா. அல் மஹ்தி என்பவர்கள் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஃபாத்திமா என்னுடைய மகள், என் ஈரக்கொடை ஃபாத்திமாவுடைய பாரம்பரியத்தில் உண்டான அந்த பாரம்பரியத்தில் உள்ளவர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் குடும்பத்தினுடைய பாரம்பரிய அஹ்லுல் பைத்துகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தொட்டு கடைசி வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் வரும். அது கடைசியாக அது எப்படி முடியும் என்று சொன்னால், மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டுதான் அது முடியும். இந்த குடும்பத்தில் கடைசியாக வரக்கூடியவர்கள், கியாமத்து நாளுடைய நெருக்கத்தில் வரக்கூடியவர்கள், இவர்கள் வந்துவிட்டால் உலகத்தினுடைய முடிவுதான் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்பொழுது சொன்னார்கள், அல் மஹ்தியு மின்னி, மஹ்தி அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். அப்படியானால் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள், என்னுடைய ஈரக்கொடை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக வரக்கூடியவர் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள் சொல்லிவிட்டு அவர்களின் அங்கு அடையாளங்களையும் அவர்கள் செய்யும் காரியத்தையும் சொன்னார்கள். அஜ்லல் ஜபஹா, நெற்றி படர்ந்ததாக இருக்கும், அழகான நெற்றியாக இருக்கும். உலகத்தில் எல்லா அடையாளங்களையும் சொன்ன ஒப்பற்ற நாயகம், கியாமத்து நாளின் அடையாளங்களை சொன்ன ஒப்பற்ற நாயகம். இந்த உலகத்தில் எதுவெல்லாம் தோன்றும், எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் நடக்கும், எதுவெல்லாம் உருவாகும் என்று சொன்ன நபிகள் நாயகம், சில அடையாளங்களை, சில பேர்களுடைய விஷயங்களை சொன்ன நபிகள் நாயகம் தன் குடும்பத்தினுடைய அஹ்லுல் பைத்தில், வம்சத்தில், பாரம்பரிய வழியில் வரக்கூடிய கடைசி நபர்களுடைய அங்கு அடையாளங்களை சொன்னார்கள். என்னுடைய வம்சத்தில் வரக்கூடிய அல் மஹ்தி என்று சொல்லக்கூடியவருடைய நெற்றி படர்ந்ததாக இருக்கும். ஏன் இன்னும் சொன்னார்கள், அக்னல் அன்ஃப், மூக்கு கூர்மையாக இருக்கும். இப்படிப்பட்ட படர்ந்த நெற்றியுடைய மூக்கு கூர்மையான அழகுமிக்க அந்த மனிதர் என்ன செய்வார்கள்? எம்லவுல்லார் கிஸ்தம் ஆதிலா, நீதம் ஆட்சி செய்வாங்க. அதுக்கு முன்னாடி
அநியாயமாக நடந்து அநியாயமாக இருந்து மக்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவர்கள் வருகை தந்து 7 வருட காலமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் இவர்கள் நீதமாக ஆட்சி செய்வார்கள் என்பதை ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளுடைய கடைசி வரக்கூடிய தன்னுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் தெளிவுபடுத்தி காட்டினார்கள் ஒப்பற்ற நாயகம் அவர்கள். இதற்கு பின்னாடி தஜ்ஜாலுடைய வருகை, அதுபோன்று அதுக்கு பின்னாடி தொடராக கியாமத்தினுடைய நெருக்கத்தினுடைய அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விஷயங்களை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள்.